குளிர். நம்முடைய சுவாசத்தினால் தேவன் குளிரை கொடுக்கிறார். அப்பொழுது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போம். வடகாற்றினால் குளிர் வரும் என்று எலிகு சொன்னார். இப்போது குளிர் எப்படி உண்டாகிறது என்பதை எலிகு விவரிக்கிறார். தேவன் தம்முடைய சுவாசத்தினால் குளிரை கொடுக்கிறார். தேவனுடைய சுவாசம் என்னும் வார்த்தைக்கு தேவனுடைய வார்த்தையின் அதிகாரம் என்றும் தேவனுடைய சித்தத்தின் வல்லமை என்றும் வேத பண்டிதர்கள் பொருள் சொல்லுகிறார்கள். காற்று தேவனுடைய சுவாசமாகவும் இடி அவருடைய ஓசையாகவும் இருக்கிறது. பூமியின் வடதிசை குளிர் பிரதேசம். அந்த திசையில் இருந்து வீசும் காற்று குளிர் காற்றாக இருக்கிறது. குளிர்காற்று ஜலத்தின் மீது வீசும்போது ஜலத்தின் மேற்பரப்பானது உறைந்து போகிறது. ஜலம் உறைவதும் தேவனுடைய கிரியை. தேவனுடைய வல்லமையினாலேயே குளிர்காற்று ஜலத்தின் மேற்பரப்பை உறைய வைக்கிறது. இது தேவனுடைய வல்லமைக்கு ஒரு எடுத்துக்காட்டு. இது தேவன் செய்கிற அற்புதமான கிரியை.